தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை ஏந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று சொல்லி எம்பெருமானுடைய அருள் சக்தியினால் நாம் ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த துன்பங்களிலிருந்து விடுபட லட்சுமி கடாட்சம் தேவை என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வடசபரி ஐயப்பனுடைய ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு யூடியூப்பிலும் ஒரு விளக்கங்கள் கொடுக்க உள்ளோம். அவைகளை நீங்கள் பின்பற்றி நடந்தால் தெய்வ கடாட்சம், லட்சுமியினுடைய அருள், குலதெய்வ வழிபாடுகள் இப்படி என்று சொல்லக்கூடியவைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூடியூப் சேனலிலும் உங்களுக்கு போட இருக்கின்றோம். அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். லட்சுமி கடாட்சம் வருவதற்கு நீங்கள் ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 5 வசம்பு துண்டுகளை போட்டு அதில் கிராம்பு ஒரு 4, பச்சை கற்பூரம் ஒரு பெரிய ஒரு 3 துண்டுகள் வைத்து அதை ஏற்றி அந்த வசம்பு துண்டுகள் எல்லாம் கருகிய பின்பு அதை நல்ல அரவியில் வைத்து அரைத்து கொண்டு அதை தினந்தோறும் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கு எண்ணெயில் இந்த பொடியை கொஞ்சோண்டு கலக்கி கொண்டு அந்த எண்ணெயை தீபம் ஏற்றவும். அந்த தீபம் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் விடங்கள் எல்லாம் பெருகும். அதேபோல் இந்த வசம்பு துண்டில் கிராம்பு, வெண்கடுகு இவைகளை கலந்து வீட்டில் சாம்பிராணியோடு இவைகளை சேர்த்து புகை உருவாக்கிய பின்பு அந்த புகைகளை எல்லா இடங்களிலும் காண்பித்து அசுர சக்திகளை நீக்கி தெய்வ கடாட்சம் நிறைந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ அருள் புரியும். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் இந்த வசம்பை எந்நாளும் தன் நெற்றியில் வைத்து கொள்ள வசம்பை கருக்கி, வசம்பு கிராம்பு இவைகளை இரண்டையும் பச்சை கற்பூரத்தை வைத்து கருக்கி அதை பியூர் நெய் அதை கலக்கி அந்த நெய்யினில் கலக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு டப்பியில் வைத்து கொண்டு அதை தினந்தோறும் நெற்றியில் உள்ள புருவத்தில், வலது புருவத்தில் ஆண்களும் இடது புருவத்தில் பெண்களும் வைத்து கொண்டு வந்தாலே லட்சுமி கடாட்சம் நிறைந்து நிற்கும். இது சத்தியம், உறுதி. இதை நீங்கள் பின்பற்றுங்கள். லட்சுமி கடாட்சம் பணம் நிற்கவில்லை என்பவர்கள் கூட இதை செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக பணம் நிற்கும், இல்லத்தில் பணம் தங்கும். இவைகளை நீங்கள் பின்பற்றுக. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க இன்பமுடன், வாழ்க சுகமுடன். போற்றுவோம் நமச்சிவாய்.